அதர்மம்னு ஒரு சேனல், யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு சேனல், எல்லா சேனலும் நான் வெளிப்படையாக பேரை கூட சொல்கிறேன், நீங்கள் போடாட்டியும் பரவாயில்ல. இவர்களோட தம்ப்நெயிலேருந்து இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லேருந்து எடுத்து மட்டும் பார்க்க சொல்லுங்கள். காதல் கேட்க முடியாது, கொச்சையான வார்த்தைகளும் அவதூறுகளும் பேச்சுக்களும் தான் இருக்குது. இது என்ன நாம் தமிழர் மட்டும்தானே? நாம் தமிழர் வாங்கிட்டு நேற்று நடக்கக்கூடிய நிகழ்வு ஏதாவது ஒரு இடத்துல நான் திருப்பி அவர்களை அவமதிக்கத்தக்க வகையிலையோ என் வாகனத்தை அடிக்கும்போது கூட நான் கண்ணிய குறைவாக நடந்துக்கிட்டேன்னா அவங்க கண்ணிய குறைவாக நடந்துக்கிட்டாங்களா சொல்லுங்கள்? நான் உங்களை நேரடியாக சந்திக்க தானே வர்றேன். நீங்கள் கட்டெடுத்து வந்து என்னை தாக்குவதற்கு வந்துட்டீங்கன்னா நான் வேற மாதிரி ஆயுதம் எடுத்துருக்கலாம். நான் நிராயுதபாணியாக என் காலில் நேரடியாக தானே வர்றேன். உங்கள்கிட்ட ஆயுதம் ஏந்தி வந்தேனா? உங்கள்கிட்ட தகராறு பண்ண வந்தேனா? இல்லை. என்னை சந்திக்க உங்களுக்கு துப்புலே திராணிலே செத்து போச்சு. பெரியாரிசம் செத்து போச்சு அந்த இடத்துல. எங்கள்கிட்ட 200 பேர் நின்றுட்டு இருக்காங்க. எங்களுக்கு திருப்பி அடிச்சிருக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஈடுபட்டது தந்தை பெரியார் திராவிட கழகத்தை உறுதியாக அவங்க 6 பேர் தான், 6-7 பேர்கிட்ட இருந்தாங்க. ஆனால் பெரியார் மணியம்மை திருமணத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் நாகரிகமாக இருக்கான்னு கேட்குறாங்க. நாங்கள் பல விளக்கம் கொடுத்தாச்சு. பெரியார் ஒரு நாகரிகமான அரசியல் எடுத்து வச்சாரா? பெரியார் ஒரு நாகரிகமாக பேசியிருக்காரா? ஒரு செக்ஸ் என்பது ஒன்றும் கிடையாது, மித்தபடி நீங்கள் யார் கூட வேணாலும் உறவு வச்சுக்கலாம், ஆனால் கமிட்மெண்ட் தேவையில்லைங்கிறார். வெளிப்படையாக இவரால் உறுதியாக பேச முடியுமா? என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐயா இங்கிலீஷ். இதே இஸ்லாமியர் பற்றி மிக கேவலமாக பேசியிருக்காரு பெரியார். ஆதாரத்தோடு இருக்கு, துலுக்கர்கள்னு பேசியிருக்காரு. இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவாரா? பெரியாரை மிக மோசமாக விமர்சித்தவர் தான் திமுக. பெரியாரை விமர்சித்ததை விட நாங்கள் யாரும் விமர்சிக்கல. அவ்வளோ கொச்சையாக மோசமாக விமர்சித்தவர் தான் இதே திமுக. பாஜகவுடன் கூட்டணி வச்ச கட்சி தான் திமுக. நாம் தமிழர் கட்சி எங்கேயா வச்சிருக்கா? அவருக்கு சொல்லுங்க. திமுக பல இடத்துல வந்து சிக்கி சின்னாபண்ணாமன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு டங்ஸ்டன் இடத்துல வந்து மக்கள் எழுச்சியாக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அவர்கள் கூட போய் நின்னீங்களா? அது இதே திருமுருகன் காந்தி போய் நின்றுருக்காரா? போய் நின்னாரா? அவர்களுக்காக நின்றுருக்காரா? அமீர் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உடனே தம்பிகள் வந்து என்னை தாக்குறாங்க. ஒரு சினிமாவுக்கு மீடியாக்குள்ளே இருக்கிற ஒரு வேர்ஷனாக திருமுருகன் காந்தி தான் அமீர். ஈரோடு கிழக்கு உறுதியாக நாங்கள் நிற்கிறோம். ஈரோடு தேர்தலில் நீங்கள் பார்ப்பீங்க, 2026 தொடக்கமாக அது இருக்கும். எங்களோட வெற்றிக்கான தொடக்கமாக அது இருக்கும். என்னைக்கு திமுக கீழே விழுதோ, அடி வாங்கி கிடக்கோ, அப்போ வந்து கை கொடுத்து நின்று தூக்கி விடுற வேலையை மட்டும்தான் செய்கிறார் திரும்ப. நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன். குளோப் 360 அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல செயலாளர் சசிகுமார் தங்கவேலு அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி சீமான் தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக இருக்கிறீங்க. 60க்கும் மேற்பட்ட இடங்களில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நேற்றைக்கு சீமான் அவர்களுடைய வீடு, அந்த கார் கண்ணாடிலாம் உடைப்புங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த விவகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த சம்பவம், என்ன சம்பவம் நடந்துச்சுங்க? ஏற்கனவே திட்டமிட்டபடி இவங்க வந்து ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் அவர்களோட விளக்கம் கேட்கணும், நேரடியாக வந்து அதுக்கான ஆதாரம் கேட்கணும்னு சொல்லி முதல் நாள் இரவு வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அது சம்பந்தமாக அவர் அண்ணன் வீட்டுக்கு நேரடியாக வருகை தரப்போகிறார் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்திருக்கு. இது யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அன்னைக்கு வந்து அண்ணன் அவர்கள் ஊரில் இல்லை, அண்ணன் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. அதனால் இது பெருசாக நடப்படாது. ஆனால் திடீரென்று காலையில் எல்லோரும் ஒன்றிணைஞ்சு இந்த மாதிரி வர்றாங்க அப்படிங்கிற செய்திகள் கசிய ஆரம்பித்தோன்னா எல்லோரும் அண்ணன் வீட்டுக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் எல்லோரும் வந்திருக்காங்க. நானும் எதேர்ச்சியாக நான் அந்த இடத்துக்கு நான் செல்ல வேண்டியது இருந்துச்சு. நான் வேற ஒரு வேலை காரணமாக. அப்போ நான் அந்த இடத்துல நான் போகும்போது, ஆனால் இந்த மாதிரி வருவாங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் இந்த அளவுக்கு பெருசாக நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்காம நான் அந்த வீட்டு சாதாரணமாக எப்போதும் போல் அந்த சாலையை கடக்கும்போது ஒரு 5-6 பேருக்கு மேலே இருப்பாங்க. அவங்க நின்னாங்க. என்ன ஒரு கட்சி ஒரு அண்ணனை பார்க்க வந்திருப்பாங்க, இல்லை கோஷமிட்டு கலைஞ்சு போயிடுவாங்கிற பெரிய இது அசம்பாவிதங்கள் இருக்காது. அவர்கள் மேல் நான் எனக்கு தெரிந்த அளவில் அவர் ஒரு பகுத்தறிவு சிந்தனை இந்த மாதிரி உள்ளவங்க
ஒரு ஒரு கருத்தை எதிர்கொள்வாங்கள், அவர் கருத்துக்கு எதிர்கருத்து இருந்ததுன்னா அதை நேரடியாக பேசி அந்த ஒரு எண்ணம் தான் என் மனசுக்குள்ள அந்த இடத்துல ஓடிச்சு. நான் பார்த்துட்டேன், அவங்க நிற்கிறாங்க, அந்த தெருவில் உள்ள நுழைய போகும்போது நிற்கிறாங்க. அப்போ இதில் என்ன இதாக போகுது, இவங்க வந்து ஏன்னா அந்த அந்த வழி வந்து அப்படி தான், இப்படி போனோன்னா இடது பக்கம் நம்ம வந்து திரும்பணும் இல்லைன்னா திருப்பி யூட்டர்ன் அடிக்கணும். யூட்டர்ன் அடித்தா ஃபுல்லாக அந்த இடத்துல சிக்னல் நிற்கிது. சரி வந்துவிட்டோம், அந்த இடத்துல கடந்து போவோன்ட்டு நான் வண்டியில் உள்ளே போயிட்டேன். எல்லோரும் மறிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க மறித்து ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்க மறித்து என்னை வந்து போக விடாமல் தடுத்தாங்க. உடனே காவல்துறை வந்தாங்க. காவல்துறை வந்தோன்னே அவர் எல்லாத்தையும் வழி விடுங்க, அவர் வாகனம் போகட்டும்னு சொல்லி போனோன்னே அப்போ தான் தகாத வார்த்தையில் பேச ஆரம்பித்தாங்க. கதவை சைடில் கண்ணாடியெல்லாம் தட்ட ஆரம்பித்தாங்க. தட்டினோட நான் எந்த ஒரு இதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் நிற்கிறாங்க அங்கே. அந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. நான் அமைதியாக நான் கடந்தேன். ஆனால் பின்னாடி இருந்து ஒரு பெரிய கல்லை எடுத்து வண்டியை தாக்கிட்டாங்க. தாக்கினதுக்கப்புறம் நான் எந்த ஒரு காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும், எந்த ஒரு அசம்பாவும் அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா அண்ணன் வீடு அருகே நடக்கிறதுனால நான் அமைதியாக கடந்து போயிட்டேன். ஆனாலும் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த செயலில் செய்து கூச்சலிட்டபடியும் கையில் மிகப்பெரிய கட்டையிட்டெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் வாக்குறுதி கொடுத்தாங்க காவல்துறை, அவர்களை கைது செய்வோம், உடனடியாக நான் ரிமாண்ட் எடுக்கிறேன்னு சொன்னதுனால எல்லாரும் கலைஞ்சு போயிட்டோம். அவ்வளோதான். ஈடுபட்டது தந்தை பெரியார் திராவிட கழகத்தை உறுதியாக அவங்க 6 பேர் தான், 6-7 பேர்கிட்ட இருந்தாங்க. ஆனால் எல்லாம் காணொலிகள் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு சீருடையில் கருப்பு உடை அணிந்து அவர்கள் கோவை ராமகிருஷ்ணன் யார் வேணாலும் இருக்கலாம் இல்லை, அவர் கூட இருந்தவர்கள் தான். அவர் கூட இருந்தவர்கள் தான். அதுக்கு அடுத்ததாக தொடர்ச்சியாக வரும் செய்திகள் அவங்க அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. இப்போ 2வது இந்த விவகாரங்கள் பற்றி சீமான் அவர்கள் பேசுனது ஒரு அவதூறான கருத்து. அப்படி பெரியார் பேசவே இல்லை. ஆதாரம் எங்கன்னு கேட்டோம்னா பெரியார் நூட்களை அரசுடைமையாக்குங்கன்னு இப்போ சொல்கிறாரு. இவர் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறது தான் வேலை அப்படிங்கிற மாதிரி சுபவியே சொல்கிறாரு. இல்லை, சுபவியே சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அதுக்கான ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை, சுபவியே சொல்கிறாருன்னா சுபவி பல தடவை மாற்றி பேசுகிறார், பல தடவை வந்து எதிர்கருத்துக்களை பேசுகிறார். இதே திமுகவை எதிர்த்து பேசியிருக்கார். இதே திமுக இந்த நாட்டுக்கு செய்த துரோகங்கள், கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி மிக மோசமான வார்த்தைகளெல்லாம் பேசிய வரலாறுலாம் இருக்குது. அவர்களுக்கு எதிராக நின்ற சுபவி அவர்கள்லாம் இருக்குது. அப்போ கருத்துக்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுது இல்லை. அண்ணன் அவர்கள் கருத்துக்கள் சொல்லல, சரி ஒத்துக்கிறேன். அவர் அந்த கருத்துக்கள் பெரியாரே சொல்லலைன்னு வச்சுங்க, மறுத்து பேசுங்க, ஊடகங்கள் இருக்கு, வந்து மறுத்து பேசுங்க. இதுவரைக்கும் பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, என் கருத்துக்கள் ஏற்புடையதார் இல்லை என்றால் அதை மறுத்து பேசும் உரிமை உனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? நீங்கள் அந்த இடத்துக்கே நீங்கள் இன்னும் வரமாட்டீங்களே. நீங்கள் முற்றுமுழுதாக நீங்கள் பெரியாரை தூக்கி கொண்டு பெரியார் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்தார்னு வரும்போது தானே இங்கே சிக்கல் வருது. யாருமே உங்களை வந்து பெரியார் செய்ததை நாங்கள் மறுக்கவும் இல்லை, அதுலேருந்து கடந்து போகவும் இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான். பெரியார் வர்றதுக்கு அப்புறம் தான் இந்த நாடே சுபிட்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மக்கள் எல்லாம் மேலெழும்பி வந்திருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள், இவருக்கெல்லாம் பெரியார் தான் ஒரு முன்னுதாரணம்னு சொல்கிறத ஏற்க முடியலன்னு தான் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் விமர்சனம் வைங்க, ஆனால் பேசாததை பேசினாருன்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் அவர் பேசினா நீங்கள் வழக்கு தொடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதில் உண்மை இல்லை என்று தெரிந்தால் உங்களுக்கு முழு தார்மீக உரிமை இருக்குது. நீங்கள் பேசிவிட்டார் என்பது வழக்கு தொடுங்கள், வழக்கை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம், அதில் மாற்று கருத்தல். ஆனால் நீங்கள் வந்து முற்றுமுழுதாக நீங்கள் இந்த என்ன டாபிக் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இத்தனை கழகங்கள் வந்து நிற்கிறாங்கல்ல, எதிர்த்து நிற்கிறாங்க. ஒரு சாதாரண விஷயம், பெரியார் அவர்கள் பேசுறது இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்முறைப்படுத்தியிருக்காங்க. இவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கு. அதில் சம்பந்தப்பட்டவர் இந்த ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என்பது எங்கே இவங்கெல்லாம் போனாங்க? இதே பெரியார் பெண்ணியத்துக்காக பேசினான்னு சொல்கிறாங்க, பெண்ணிய உரிமைக்காக பேசினான்னு சொல்கிறாங்களா? அதுலேருந்து ஏன் விலகி நிற்கிறீங்க? எங்கே போனீங்க நீங்கள் இவ்வளோ நாள்? இவ்வளோ மூர்க்கமாக வர்றீங்க. தமிழ்நாடு எங்கே மூர்க்கமாக கிளம்பி வர்றீங்க? இதை எதுக்குறதுக்கு சுவரொட்டி ஒட்டுறீங்க. மிக கேவலமான வார்த்தைகளால் நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களையும் இல்லை கட்சியை சார்ந்தவர்களையும் எல்லாரையும் மிக மோசமான வார்த்தைகளை திட்டுறீங்க. யூடியூப்பை திறந்தீங்கன்னா அவ்வளோ மோசமான கீழ்த்தரமான வார்த்தைகளை வச்சு பேசுகிறீங்க. இதை நீங்கள் இந்த பெண்ணிய காக்க நீங்கள் போராடக்கூடிய போராளிகள், பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள், இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும், பாலியல் அச்சுறுத்தலாக இருக்கட்டும், கொலைகளாக இருக்கட்டும், வழக்கறிஞரை கோர்ட்டுக்குள்ளே போய் கொள்கிறான். எங்கே போனீங்க நீங்கள் எல்லாம்? இதை பேசக்கூடியவர்கள் இத்தனை 60 வழக்குகள் போட்டிருக்கேங்கிறீங்களா? மகிழ்ச்சி. இதை எதிர்த்து எங்கேயாவது ஒரு இடத்துல வழக்கு போட்டிருக்கீங்களா?
அப்போ திமுக செய்தால் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா? அப்போ நீங்கள் யாரோட அடிவருடியாக இருக்கீங்க? யாருக்காக ஊதுகுழலாக நிற்கிறீங்க? இன்னைக்கு திமுக பல இடத்துல வந்து சிக்கி சின்னாமண்ணாமன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு டங்ஸ்டன் இடத்துல வந்து மக்கள் எழுச்சியாக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அவர்கள் கூட போய் நின்னீங்களா? அது இதே திருமுருகன் காந்தி போய் நின்றுருக்காரா? போய் நின்னாரா? அவர்களுக்காக நின்றுருக்காரா? இது வந்து இந்த வளத்தை சுரண்டக்கூடிய இதுதானே, அதுக்காக குரல் கொடுத்துருக்காரா? இதே பரந்தூர் விமான நிலையத்துக்காக போய் நிற்கிறாங்களா? இதே திராவிட கழகங்கள், திராவிட குழுக்கள் எல்லாமே நிற்கிறாங்களா? இல்லையே. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் திமுக இன்றைக்கு வந்து மக்களிடத்தை தோலுரிக்கப்பட்டிருக்கு. அண்ணன் சீமான் அவர்களால் தொடர்ச்சியாக எல்லாரிடத்திலையும் இந்த மக்களுக்கு இன்னைக்கு 5000 ரூபா காசு கொடுக்கல, 1000 ரூபா கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க பொங்கல் இதுக்கு இதை தட்டி கேட்குற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு நிற்குது. அப்போ இதை ஏதாவது நீங்கள் மக்களுக்கான போராட்டங்களை எடுத்து கொண்டு போறீங்களா? அவர்களுக்கே நீங்கள் எதுவும் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கலாம் கேளுங்க, வரவேற்கிறோம். ஆனால் முதல்வரே வந்து திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் வராதுன்னு சொல்கிறாரு. அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர் மூர்த்தி வந்து வரவே விட மாட்டோம்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்க என்ன பேசணும்? இல்லை, இந்த மாதிரி பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. தஞ்சை இதில் வந்து மீத்தேன் எடுக்கிறதுக்கு இவர் தான் கையெழுத்து போட்டதே. அப்படி கையெழுத்து போட்டு மக்களோட மக்களாக போய் நின்னவர் தான் ஐயா. ஆனால் நாங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு தான் கொடுத்தோம். ஆய்வு பண்ணுறதுக்கு நீங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு கொடுத்து 10 வருஷமாக அந்த ப்ராஜெக்டே பல இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிச்சு. பல இடத்துல மீத்தேன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய குழாய்கள் மூலம் அதில் இருந்த வெடிப்பு வந்து தான் வந்து அந்த பிரச்சனையே கிளம்புது, நெடுவாசல்லேருந்து எல்லாத்துலேயும். அப்போ இவ்வளோ விஷயங்களை மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டாங்க. இவங்க வெளியில் சொல்கிறது ஒன்று, வாக்குறுதிகள் கொடுக்குறது ஒன்று, உள்ளே நடக்கிறது ஒன்றுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் இந்த முறை மக்கள் வந்து நம்ப தயார் இல்லை, வெளிப்படையாக நம்ப தயார் இல்லை. மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் 550 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 5வது வருஷம் 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. எத்தனை வாக்குறுதிகளை அவர் வந்து நிறைவேற்றினார்? வெளிப்படையாக ஒரு வெள்ளரிக்கை கொடுக்க சொல்லுங்கள். நான் இத்தனை நீங்கள் 1000 ரூபா காசு யாராவது கேட்டாங்களா? மக்கள் யாராவது நீங்கள் எதாவது வாக்குறுதி கொடுத்தீங்களா? இல்லை. நீங்கள் வெறும் 1000 ரூபாய் லஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, திமுக சேர்ந்த அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துறோம், எதுக்கு பொங்கலுக்கு உங்களுக்கு 5000 ரூபான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க என்ன நோக்கத்தோட கொடுக்குறீங்க? நீங்க வந்து இது ஒரு லஞ்ச பணம், ஓட்டுக்கான பணமாக நீங்க முன்கூட்டியே மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்க. இதுக்கு முன்னால் என்ன பண்ணுவீங்கன்னா, 500 ரூபா உங்கள்கிட்ட நீங்கள் கஜானால இல்லாமல் நீங்கள் கொள்ளையடித்ததை, நீங்கள் சேர்த்து வைத்ததை, நீங்கள் இதுவரைக்கும் மக்களிடமிருந்து சுரண்டியதை எடுத்து ஒரு லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கை கொடுத்தீங்க வாக்கு வாங்குறதுக்காக ஒவ்வொரு தேர்தல் அப்பையும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க? நேரடியாக மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்காக இதை வந்து ஒரு லஞ்ச பணமாக, இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுற மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? 12 மாதத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம், கடைசி 12 ஒரு ஓட்டுக்கு நீங்கள் 12000 ரூபா கொடுத்துரும் கணக்கு எழுதுறீங்க. அப்போ இது மக்களுக்கானதை எப்படி போய் நிற்கும்? இதுதான் நான் சொல்கிறோம். இது வந்து உட்பட்டமான மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த அரசு வந்து கையாளத்தனத்தை வெளிப்படையாக இன்னைக்கு வந்து மக்கள் அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. அதை மடைமாற்றுறதுக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்கும் இன்னைக்கு வந்து இந்த பெரியார் பிரச்சனையை இவங்க கையில் எடுக்கிறாங்களே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இவர்களே பெரியாரை மிக மோசமாக விமர்சித்தவர் தான். திமுக பெரியாரை விமர்சித்ததை விட நாங்கள் யாரும் விமர்சிக்கல. அவ்வளோ கொச்சையாக மோசமாக விமர்சித்தவர் தான் இதே திமுக. ஆனால் சுபவி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்ல, ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜெண்டாக சீமான் செயல்படுறாரு, வீரமணி வந்து பைத்தியம்னு சொல்றாரு, சேகர் பாபு வேற ஒரு வார்த்தையில் திட்டுறாரு, திருமுருகன் காந்தி தற்குறி அப்படிங்கிறாரு. இப்படி தொடர்ந்து எல்லாருமே தாக்குறாங்களே. நாம் தமிழர் கட்சி வளருது. அண்ணன் சீமான் அவர்கள் மக்களிடத்தில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தத்துவம் செத்து போச்சுங்கிறது தான் அர்த்தம். நேரடியாக வந்து கட்சி உடஞ்சு போயிருச்சு, கலகலத்து. அவரை விடுங்க. அவரை பற்றி அவர் வந்து முடிஞ்சு போன அவரை பற்றி பேசி பிரயோஜனம். அவர் இல்லாத கட்சியே இல்லை. நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காரு. அதனால் அவரோட விமர்சனங்களுக்கெல்லாம் இது இல்லை. நீங்கள் திருமுருகன் காந்தி எடுத்துங்க. இன்னைக்கு வரைக்கும் மே 18 இயக்கம் ஆரம்பித்தது முதல் இன்று வரை எந்த இடத்தில் சமரசம் இல்லாமல் நின்றுருக்காரு. இதே திராவிட கட்சி இன்னைக்கு போர்க்குற்றங்கள்ல அவர் என்ன சொல்றாரு? இருந்தாலும் நாங்கள் அவர் கூட நிற்போம். எதற்காக? பாஜக உள்ள வரக்கூடாது. பாஜகவுடன் கூட்டணி வச்ச கட்சி தான் திமுக. நாம் தமிழர் கட்சி எங்கேயா வச்சிருக்கா? அவர் சொல்லுங்க. பாஜகவுடன் உறவு வைத்துக் கொண்டு அங்கே மத்திய அரசில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று நின்றவங்க தான் இதே திமுக. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கினது இதே திமுக. கட்சியே பாஜகவோட கட்சி தான் அப்படிங்கிறாங்க. உண்மைதானே? இது பின்புலத்திலிருந்து அவங்க தானே இயக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பாஜகவின் பின்னணியில் இருந்தா, இல்லாட்டி இவ்வளோ இன்னைக்கு துரைமுருகன் எதுக்கு போறாரு? என்ன காரணத்துக்காக நீங்க போன வெளிப்படையாக சொல்ல முடியுமா? எதற்காக டெல்லியை நோக்கி விரைந்தார்? அவர் வீட்டில் ரைடு நடக்குது, அடுத்த நிமிஷம் கிளம்பி ஃப்ளைட் ஏறி போறாரு. இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக போயிருக்காரா? காவிரி பிரச்சனைக்காக என்னைக்கா போயிருக்காரா? சொல்லுங்க.
காவிரியில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கான நதிநீர் பங்கீட்டில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து நியாயம் கிடைக்கல. எத்தனை தடவை அங்கே போய் நின்றுப்பாரு இதே துரைமுருகன், சொல்லுங்க. அப்போ ஏற்றுக்குறோம் இந்த திமுக அரசு மக்களுக்கான அரசுன்ட்டு. எதுவுமே பண்ணலையே. உங்கள் சுயநலம், நீங்கள் சம்பாதிக்கணும், உங்களோட சொத்தை பாதுகாக்கணும். நீங்கள் இந்த மக்களை சுரண்டி அடுத்த கட்டமாக அடுத்த தேர்தலை மட்டும் தான் சந்திக்கிறீங்க. அது மட்டும் தான் உங்கள் சிந்தனையா இருக்கு. அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியிருக்கு, அவர் தவறு செஞ்சிருக்காருலாம் எதுவுமே ஒன்றும் வரலையே. எப்படி நீங்க அமலாக்கத்துறை எந்த இடத்துலையும் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குல்ல, அவரை தன் கைப்பிடிக்குள் மாற்றணும் தானே இவங்க நினைக்கிறாங்க. ஜெகத்ரட்சகன் மீது நடந்துச்சு, 950 கோடி ஃபைன் போட்டாங்க. சரி, 950 கோடி ஃபைன் போட்டோன்னா இப்போ எத்தனை கோடியிலே அவர் வந்து இது வரைக்கும் கணக்கில் காட்டாமல் வச்சிருக்காருன்னு தானே இவ்வளோ ஃபைனு. அதுதானே உண்மை. அப்போ எவ்வளோ காசுகள் அவருக்கு அவர் வந்து ஒரு பெண அறவையில் பதுக்கி வச்சிருந்த பணங்கள்லாம் வெளியில் கொண்டு வந்து காமிச்சாங்களா இல்லையா? அப்போ இது வரைக்கும் என்ன நடவடிக்கை? மறைமுகமாக இவர்கள் 2 பேரில் டீல் தான். அப்போ இதை தான் சொல்கிறோம், பாஜகவின் கைக்கூலியாக இருக்குது, பாஜகவின் துணையோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்குன்னு. அதான் உண்மை. ஆனால் அண்ணாமலை வெளிப்படையாக வந்து சீமானுக்கு ஆதரவாக நான் வந்து ஆதாரத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை லிங்க் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதில் என்ன தப்பு இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், ஒரு திருடன் இருக்காங்க, ஒரு திருடன் ஓடிக்கிட்டு இருக்கான், அவனை பிடிக்கிறதுக்கு 10 பேர் ஒடியாடுறான். 10 பேர் ஒடியாடும் போது இதில் இவன் எனக்காக ஒடியாடுறான், அவன் திருடன், இவன் ஏற்கனவே என்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது இப்போ இது இல்லை, அவன் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை பிடிக்க போனால் இவனோட ஆள் அவனோட ஆளுன்னு ஏன் முத்திரை குத்துறீங்க? நீ தவறு செஞ்சியா இல்லையா? இதை இங்கே தான் கேள்வி. அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனை நடந்திருக்கு, அதை பாரு. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தா நீங்கள் எல்லாரையும் ஒரு கூட்டணின்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இன்னைக்கு உங்கள் கூட நிற்கிற, நீங்கள் உங்கள் கூட ஒட்டுண்ணியாக இருக்கக்கூடிய இவர்களே நேற்று இன்னொரு இடத்துல இருந்தவங்க தானே. மறுத்து பேச முடியுமா? இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் இருக்கட்டும், இல்லை அலியா ஜவஹர்லாலாக இருக்கட்டும், இவர்கள் அதிமுக கூட்டணி இல்லையா? எந்த காரணத்தை வைத்து நீங்களே பிஜேபியோட இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் வந்து இதை வந்து அண்ணாமலையும் இவர்கள் ஒன்று, இவர்கள் சங் பரிவார், அண்ணன் திருமாவளவன் கூட சொல்கிறார் சங் பரிவார், எந்த இடத்துல உங்களால் இப்போ நிரூபிக்க முடியும்? ஒருத்தன் குற்றம் செய்கிறான்னா, குற்றத்தை ஒருத்தர் சொல்கிறார் என்றால் நீங்கள் அவ்வளோ முத்திரை குத்தாதீங்க, நாளைக்கு உங்களுக்கும் அதான் வரும். ஆனால் பெரியார் ஏன் திருப்பி பேசணும்னு என்ன அவசியம் உங்களுக்கு வருது? பெரியார் ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைக்கிறாங்க, பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, மண் கோபுரம் அது, அவ்வளோதான். இத்தனை நாள் அதை எதிர்க்கக்கூடிய, உண்மையை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு தலைவராக இங்கே வரவில்லை. அவர்கள் எல்லாரையும் வந்து நீ எங்களை தொடர்ந்து இதிலேருந்து சங்கிகள், பிஜேபிகள், நான் என்ன சொல்கிறேன், பெரியார் அவர்களை நாங்கள் முற்றுமுழுதாக வெறுக்கலை, அவரை வந்து புறந்தள்ளவில்லை, நன்கு புரிஞ்சுக்கிட்டோம். அவர் செய்த விஷயங்களை நாங்கள் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவர் மட்டும்தான், இவர் தான் இந்த தேசத்துக்கே, இந்த தமிழ்நாட்டுக்கே, தமிழர்களுக்கே அவர் தான் எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி கொண்டு கட்டமைக்கிறாங்களா? அப்படி கட்டமைச்சா இந்த நாடு இன்னைக்கு ஏங்க 8 லட்சம் கோடி கடனில் இருக்கு? நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், பெரியாருக்கு அப்புறம் அண்ணா இருக்காருல்ல, ஏன் உங்களால் தூக்கி பிடிக்க முடியல? உங்க அப்பா இருக்காரு, கலைஞர் இருக்காரு. அண்ணா கலைஞர் எல்லாருமே தேர்தல் அரசியல்வாதிகள், பெரியார் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி தானே. ஏன் அப்போ இவங்கெல்லாம் அந்த சமூக சீர்திருத்தத்தை எடுத்து கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு வந்து எதுவுமே செய்யலையா? நன்மைகளை செய்யலையா? இவங்கெல்லாம் செய்யலையா? அப்போ அண்ணா வந்து பெரியார் வழியை பின்பற்றினார், கலைஞர் வந்து அண்ணா அவர்களையும் பெரியார்களையும் பின்பற்றி சாதனைகள் செய்திருக்கலாம்ல, அதை நீங்கள் தூக்கி கொண்டு வாங்க. பெரியார் அவர்களை வச்சு கலைஞர் இவ்வளோ சாதனைகள் செய்தான்னு சொல்லுங்க. கலைஞர் அவர்களை உங்களால் வெளியே சொல்லவே முடியலையே. நீங்கள் அண்ணாவே மறைச்சிட்டீங்களே, இன்னைக்கு தூக்கி கொண்டு வந்து பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு கொண்டு வந்து கட்டமைச்சிட்டு இருக்கீங்களே, அங்கே தான் ஒன்றும் இல்லைன்னு தெரியுதுல்ல. நீங்கள் அதை எடுத்து கொண்டு வந்தபோது பெரியாருக்கு முன்னாடி யாருமே இல்லை. தமிழர்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகள், தமிழர்களுக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது, ஞானமும் கிடையாது, பகுத்தறிவும் கிடையாது, அவர்களுக்கு போர்க்குணம் கிடையாது, எதுவுமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க பெரியாருக்கு முன்னாடி. அதை முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கிறோம். அது வந்து மிக்க தவறான விஷயங்கிறேன். இல்லை, பெரியாரை பற்றி நீங்கள் தவறாக இன்டர்பிரேட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. காட்டு மிராண்டின்னு சொன்னார்னா தமிழர்களை வளப்படுத்துவதற்காக சொன்னார், அது நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, நாங்கள் சொல்கிறேன். இப்போ அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு வந்து சொல்கிறாரு, அதை வளப்படுத்துறதுக்காக நாங்கள் இல்லைன்றோம். திருக்குறளுக்காக மாநாடு 49ல் பெரியார் நடத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே திருக்குறளை மதம் என்று ஒப்பிட்டு பேசுனது இருக்குல்ல, அது இல்லை. எல்லாருமே வந்து திருவள்ளுவர் மதம்னு சொல்லிக்கோங்க, இப்படி திருக்குறளை இவர் தான் கொண்டு போனார். சீமானுக்கு 10 திருக்குறள் தெரியுமான்னு திருமுருகன் காந்தி கேட்குறாரு. ஆமாம், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1330 குறளையும் அவர் தெரிஞ்சு தான் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், திருமுருகன் காந்தியும் நான் விட்டு விடுறேன். அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு 16 வருஷத்தில் என்னைக்கு திருவள்ளுவருக்காக சீமான் பேசியிருக்காருன்னு, என்னைக்கு நாங்கள் திருவள்ளுவரை தூக்கி திருக்குறளையோ திருவள்ளுவர் அவர்களே தூக்கி கொண்டாடாம இருந்திருக்கோம். அவர் பார்க்குறாரா இல்லையானே தெரியலையே. வந்து காவி வேட்டி கட்டுறாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களின் அறநூலாக நாங்கள் திருக்குறளை சொல்கிறோம்.
அப்போ நீங்கள் அவர் வந்து என்னைக்காவது அவர் வந்து எப்படின்னா ஒரு பார்ட் டைம் இதுமாங்கள்ல, என்னைக்கு திமுக கீழே விழுதோ அடி வாங்கி கிடக்கோ அப்போ வந்து கை கொடுத்து நின்று தூக்கி விடுற வேலையை மட்டும்தான் செய்கிறார் திரும்ப. நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன். அவருக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது இந்த மக்களுக்காகவோ மண்ணுக்காகவோ. அவர் வந்து ஒரு அஜெண்டா, அவர் ஒரு ஏஜென்ட், திமுகவின் ஒரு ஏஜென்ட், அவ்வளோதான். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நாங்கள் உழும்போது நீ வந்து கை கொடுத்து நின்று, அதுக்கப்புறம் வெளியில் வந்து நான் திமுக எதிர்க்கிறேன் அப்படின்னு பேசுவார். ஆனால் கூட தான் நிற்பார், பக்கத்துலேயே தான் நிற்பார், அவர் கூட தான் இருக்கார். எப்படி வாடகை வாய்கள் யூடியூப் சேனல்ஸை வச்சு பண்ணுறாங்களோ, திமுக வந்து தீகா இந்த மாதிரி குழுக்களை வச்சு பண்ணுதோ, அதில் ஒரு ஆள் தான் அவர். அவர் வந்து ஒரு ஃபைன் டியூன்டு ஒரு வாடகை வாய் தான் அவர் சொல்லலாம். ஆனால் பெரியார் மணியம்மை திருமணத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் நாகரிகமாக இருக்கான்னு கேட்குறாங்க. நாங்கள் பல விளக்கம் கொடுத்தாச்சு. பெரியார் ஒரு நாகரிகமான அரசியல் எடுத்து வச்சாரா? பெரியார் ஒரு நாகரிகமாக பேசியிருக்காரா? நீ அதை முதல் இவங்களை பேச சொல்லுங்கள். அது நாகரிகமும் அவர்கள் எடுத்துகிட்டு வந்து சொல்லுங்கள். இத்தனை குற்றங்கள், கொலை குற்றங்கள், இத்தனை பெண்ணியலுக்கு எதிராக நடக்குது, இவர்கள் யாருமே வாய் திறக்கலையே. அப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? அப்படி தான் பெரியார் சொல்லி கொடுத்தாரா? பெரியாரை மட்டும்தான் போற்றணும், பெரியார் தான் எல்லாம், பெரியாரை மட்டும்தான் போற்றணும், இங்கே நடக்கக்கூடிய எந்த செயல்களும் ஒரு அரசு செய்தாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பெரியார் சொல்லியிருக்காரா? நீங்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்தாலும் அவர் தவறு செய்யும்போது எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற பெரியார் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அதை சொல்லுங்கள். எந்த இடத்துல இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக, இல்லை இந்த பெண்களுக்கு எதிராக பிரச்சனைகள் நடக்கும்போது இவர்கள் குரல் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல அவங்க நின்றுருக்காங்கன்னு சொல்லணும்ல. அப்போ நம்ம சொல்லலாம். நீங்கள் பெரியார் வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக நம்ம பேசியிருக்காரு. இதே ஐயா கி வீரமணி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறார். இதே ஐயா கி வீரமணி சொல்கிறார். என்ன அர்த்தத்தில், என்ன கண்டெஸ்ட்டில் இதை பேசுகிறார் அவர்? அது திருமணங்கிற ஒரு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்க சொல்கிறாரு. அதுக்கு திருமணங்கிற ஒரு கட்டு, நீ திருமணம் பண்ணாத. ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு அவர்? யார் கூட வேணா இருக்கலாம், ஆணுக்கு பெண் பிடிக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நீங்கள் வந்து ஒரு செக்ஸ் என்பது ஒன்றும் கிடையாது, மித்தபடி நீங்கள் யார் கூட வேணாலும் உறவு வச்சுக்கலாம், ஆனால் கமிட்மெண்ட் தேவையில்லைங்கிறாரு. இதை வெளிப்படையாக இவரால் உறுதியாக பேச முடியுமா? எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? இல்லை அவர்கள் வீட்டிலேயே, இல்லை அவர்கள் உறவுகள்கிட்ட அதை சொல்ல முடியுமா? அதுக்கான கருத்துக்கள் ஏற்புடையதா? இந்த மாதிரி வெட்டி பரப்புறீங்க நீங்க அப்படின்னு. அவர் பேசிய ஆடியோ, அது அவர் பேசிய வீடியோ இருக்கு. வெட்டி உரப்பெல்லாம் இல்லை, அவர் பேசிய வீடியோவே இருக்கு. எல்லா பொது தளத்துலையும் அது இது இருக்கு. அப்படி வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு நான் என்கிட்ட கேட்கட்டும், ஆதாரம் நான் தர்றேன். ஆனால் தொடர்ந்து நாம் தமிழர் தம்பிகள் வந்து வலைத்தளங்களில் அவதூறாக எழுதுறாங்க, பேசுகிறாங்க, ஆபாசமான வார்த்தைகளால் இது பண்ணுறாங்க. நீங்கள் அதர்மம்னு ஒரு சேனலு, யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு சேனலு, எல்லா சேனலும் நான் வெளிப்படையாக பேரை கூட சொல்கிறேன், நீங்கள் போடாட்டியும் பரவாயில்ல. இவர்களோட தம்ப்நெயிலேருந்து, இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லேருந்து எடுத்து மட்டும் பார்க்க சொல்லுங்கள். காதல் கேட்க முடியாது, கொச்சையான வார்த்தைகளும் அவதூறுகளும் பேச்சுக்களும் தான் இருக்குது. இது என்ன நாம் தமிழர் மட்டும்தானே? நாம் தமிழர் வாங்கிட்டு நேற்று நடக்கக்கூடிய நிகழ்வு ஏதாவது ஒரு இடத்துல நான் திருப்பி அவர்களை அவமதிக்கத்தக்க வகையிலையோ, என் வாகனத்தை அடிக்கும்போது கூட நான் கண்ணியம் காத்து, அமைதி காத்து, அண்ணன் சீமான் அவர்களின் தம்பியாக நடந்து கொண்டேன். அந்த இடத்துல எங்கள்கிட்ட 200 பேர் நின்றுட்டு இருக்காங்க. எங்களுக்கு திருப்பி அடித்திருக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அவர்களை மரியாதை குறைவாக பேசுறதுக்கு எனக்கு எவ்வளோ தராரு? நான் உண்மையாக நேசித்த ஒரு ஆள் தான் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள். இது 2009 வரைக்கும் நாங்கள் எல்லாம் அவரோட பேச்சுக்களை கேட்டிருக்கோம் எல்லாம். ஆனால் அப்படியாப்பட்ட தலைவர் நான் கண்ணு முன்னாடி நிற்கிறாரு, ஒரு வாசலில் நிற்கிறாரு, அவர் மௌனமாக நான் கடந்து போகிறேன் என் வாகனத்தில். நான் கண்ணிய குறைவாக நடந்துக்கிட்டேன்னா அவங்க கண்ணிய குறைவாக நடந்துக்கிட்டாங்களா? சொல்லுங்கள். பகுத்தறிவை பேசுகிறீங்க, பெரியார் அவர்களின் கொள்கையை பேசுகிறீங்க. ஒருத்தர் நான் எனக்கு எவ்வளோ துணிவு இருந்தால் நான் அந்த இடத்துல நான் தானே வர்றேன், நான் உங்களை நேரடியாக சந்திக்க தானே வர்றேன். நீங்கள் கட்டெடுத்து வந்து என்னை தாக்குவதற்கு வந்துட்டீங்கன்னா நான் வேற மாதிரி ஆயுதம் எடுத்துருக்கலாம். நீங்கள் என்ன கருத்தியெல்லாம் வர்றீங்கிற கதை, நான் உங்களை சந்திக்கிறதுக்கு தான் நேரம் வருதேன். எனக்கு இருக்கிற தெம்பு கூட உங்களுக்கு இல்லையே. இவ்வளோ நாள் நீங்கள் பெரியாரை படித்து எப்படி வளர்ந்தீங்க? நான் நிராயுதபாணியாக என் காலில் நேரடியாக தானே வர்றேன். உங்கள்கிட்ட ஆயுதம் மேந்தி வந்தேனா? உங்கள்கிட்ட தகராறு பண்ண வந்தேனா? இல்லை. என்னை சந்திக்க உங்களுக்கு துப்புலே திராணிலே செத்து போச்சு. பெரியாரிசம் செத்து போச்சு அந்த இடத்துல. நான் உங்களை கண்டு அஞ்சு நடுங்கி ஓடினேனா? இல்லை. உங்கள்ட்ட கருத்தில் இருக்குன்னா என்கிட்ட மோதலாம்ல. வா தம்பி, வந்திருக்கியா, வா இறங்கி பதில் சொல்லு. உங்கள் அண்ணன் இப்படி சொன்னார், கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன்ல. நீ கோலையாக கல்லை விட்டு பின்னாடி இருந்து எடிறியா? இப்போ தெரிய வேணாமா? உன் கருத்தியல் செத்து போச்சு, நீ வந்து ஆயுதம் எடுக்க என்னைக்கு கையில் தூக்கிட்டியோ அன்றைக்கே செத்து போச்சுன்னு தெரிய வேணாமா? நாங்கள் நினச்சிருந்தா அந்த இடத்துல திருப்பி அவங்கள தாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? மரியாதை. அண்ணன் சொன்னார், நீங்கள் அண்ணன் வருவார், வந்தாருன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு காஃபியோ விருந்து கொடுத்து அவரை அனுப்புங்கன்னு சொல்கிற பண்பு எங்கே இருக்குது? நீ கேவலமாக கொச்சையாக ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணன் அவர்களையும் வசப்பாடி அசிங்கமாக இன்றைக்கி வீரலட்சுமி, விஜயலட்சுமி, எல்லா லட்சுமியும் கூட்டிகிட்டு வந்து என்னைக்கெல்லாம் அண்ணன் அவர்கள் இவர்கள் தாக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து பேச வைக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இதை பெரியார் அவர்கள் விரும்புவார்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அமீர் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் வந்து விஜய் ஏன் சீமான் கண்டித்து பேசுகிறேன்னு ஒரு பதிவு போடுறேன், உடனே தம்பிகள் வந்து என்னை தாக்குறாங்க,
தம்பிகளோட மிரட்டலுக்கு பணியக்கூடிய அண்ணன் நான் கிடையாதுன்னு தம்பிகளுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. சினிமா வெர்ஷன் ஆஃப் திருமுருகன் காந்தி தான் அண்ணன் அமீர். இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஒரு சினிமாவுக்கு மீடியாக்குள்ளே இருக்கிற ஒரு வேர்ஷன் ஆஃப் திருமுருகன் காந்தி தான் அமீர். அவருக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி வருதோ அப்போல்லாம் பேசுவார். இதே இஸ்லாமியரை பற்றி மிக கேவலமாக பேசியிருக்கார் பெரியார். ஆதாரத்தோடு இருக்குது. துலுக்கர்கள்னு பேசியிருக்காரு. இதுக்கு எதாவது பதில் சொல்லுவாரா? அவர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எதாவது பதில் சொல்லுவாரா? இன்னைக்கு சீமான் என்ன சொல்லியிருந்தா பேசியிருப்பார். ஆனால் பெரியார் இயக்கங்கள் தானே தொடர்ந்து இஸ்லாமிய அமைப்புகளோட ஆதரவாக நட்போட நாடகம் முழுக்க நாடகம். நீங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் பாருங்கள். ஓட்டு என்ற அரசியலுக்காக இவர்கள்லாம் கூட நின்று அவங்களுக்கு வலு சேர்க்குறாங்களே தவிர மித்தபடி எந்த கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் அவர்கள் நிற்க மாட்டார்கள். எந்த இடத்துல நிற்க மாட்டார்கள். அதான் உண்மை. ஆனால் தொடர்ந்து இஸ்லாமியர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ திமுகவை தான் ஆதரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க பொய்யை சொல்லி நம்ப வச்சுருக்காங்க. பிஜேபி என்ற பூச்சாண்டி உள்ளே வந்துடும், நான் எங்களை விட்டிங்கன்னா இந்த ஊரில் வேறு வழியே கிடையாது, யாருமே கிடையாது, எதிர்க்கக்கூடிய ஆண்மகன் நாங்கள் ஒருத்தர் தான். இங்கே பெரியார் கைத்தடி இருக்கும் வரை பிஜேபி உள்ளே வராது. ஆனால் பாவீங்களா பொய்க்கு ஒரு அளவு இல்லையா? பிஜேபியோட கூட்டணி வச்சு அவங்களோட ஆட்சி பல பங்கு வச்சு அவர்களை எம்எல்ஏவாக்கி அழகு பார்த்து அப்போல்லாம் எங்கப்பா போனீங்க? இது வரைக்கும் உங்களுக்கு ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம்னு சொன்னவர் யார்? அண்ணன் சீமானா, ஐயா கலைஞரா? இதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். அப்போ அதாவது பொய் வெற்று பொய்களை சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி சுரண்டி அவர்களை தன்னைத்தானே ஒரு பெரிய பிம்பமனாக தான் சொல்கிறார். இது ஒரு மண்கோட்டை. கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொய் பிம்பத்தை உடைக்க ஆரம்பித்தோன்னா பதற்றம் ஆயிட்டாங்க. அதனால ஆயுதத்தையும் அவதூறுகளையும் கையில் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் விடுதலைக்கு, சமூக விடுதலைக்கு பெரியார் ஆட்டுறதை வேறு யார் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. பதிலுக்கு பெரியார் மட்டும்தான் ஆட்டியிருக்காரா? என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு உதாரணம் சொல்லுங்கள். அவர் செய்த புரட்சியை சொல்லுங்கள். இந்த மண்ணில் நீங்கள் புரட்சியை சொல்லுங்கள். வேலுநாச்சியார்னு ஒருத்தர் இருந்தாங்க. பெரியாருக்கு முன்னாடி இருந்தாங்களா? குயிலின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க முன்னாடி இருந்தாங்களா பின்னாடி இருந்தாங்களா? முத்துலட்சுமி ரெட்டின்னு ஒருத்தவங்க படித்து டாக்டர் ஆகி வந்தாங்களா? அவங்க எப்போ இருந்தாங்க? இங்கே இப்படி ஒரு சிலர் தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்லுங்க. திமுகவும் வந்த பிறகு இன்ஜினியரிங் படித்த, மெடிக்கல் படித்த அது எல்லா இடத்துலையும் நடந்த மாற்றங்க. இந்தியா ஃபுல்லாக நடந்த மாற்றம் அது. நீங்கள் அதுக்கும் பெரியார் தான் காரணம். பெரியார் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பித்தாங்கன்னு நீ சொல்கிறீங்களே. அதுக்கு முன்னாடி புலவர் இல்லையா? அதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் இல்லையா? இந்த நாட்டில் யாருமே படிக்கலையா? சொல்லுங்கள். நீங்கள் பெரியார் அவர்கள் மட்டும் செஞ்சார்னு சொல்கிறீங்களா? பெரியாரும் ஒரு பங்காற்றிருக்காரு, அதில் மாற்று கருத்தே இல்லை. திருப்பி இதெல்லாம் நிகழ்ந்தது இந்த மண்ணில் படிக்க வச்சதே நாங்கள் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் தற்கூரில் இருந்தாங்க. எந்த அறிவுமே, நாகரிக அறிவுமே இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இந்த தமிழர்கள் ஒடுங்கி கிடந்தாங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எங்களால் ஏற்றுக்க முடியலங்கிறோம். அது உண்மை இல்லைங்கிறோம். அம்பேத்கர் இருந்தார். அம்பேத்கர் யார் படிக்க வச்சா? பெரியாரா? அதுவும் சொல்லுவீங்களா? பெரியார் தான் அம்பேத்கரையும் படிக்க வச்சாரா இந்த மண்ணில்? நீங்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிரெதிராக வைக்கிற வேலையை பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. பெரியாரும் எதிரெதிராக, பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்றும் இல்லைங்கிறோம். அவர் உச்சத்தில் இருக்காரு. நீங்கள் அங்கே கொண்டு போய் நீங்கள் இவரை பொருத்தாதீங்கன்னு சொல்கிறோம். அவர் உலகத்தை எல்லாருக்குமான பொதுவான ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்படுத்திக்கிறார். அது இவர்களுக்கு மட்டும்தான் இல்லை, அப்படிலாம் இல்லை. அவரோட உச்சம் வேற. நீங்கள் அங்கே கொண்டு போய் இவரை பொருத்தாதீங்கிறோம். அது தவறுங்கிறோம். ஆனால் இது ஒரு முரண்பாடான அரசியலை முன்னெடுக்கிறீங்க. மக்கள் பிரச்சனையை மடைமாற்றுறதுனால தான் பெரியாரை பற்றிலாம் பேசியிருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையில் ஆளும் அரசு மடைமாற்றுதா இல்லை எதிர்கட்சியாக இருக்க நாம் தமிழர் மடைமாற்றுதா? எந்த பிரச்சனையிலிருந்து மக்களை மடைமாற்றுறாங்க? டங்ஸ்டன் பிரச்சனை மக்களுக்கு ஆதரவானதா எதிரானதா சொல்லுங்கள். இங்கே எண்ணூர் மின் நிலையம் அனல் மின் நிலையம் மக்களுக்கு எதிரானதா ஆதரவானதா? எக்ஸ்டென்ஷன் பரந்தூர் விமான நிலையம் மக்களுக்கு ஆதரவானதா எதிரானதா? 8 வழிச்சாலை மக்களுக்கு எதிரானதா ஆதரவானதா? எந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி சமரசமாக இருக்குது சொல்லுங்கள். அதுலேருந்து நாங்கள் இவளை திசை மாத்திரக்கா இதை பேசுகிறோன்னு சொல்லலாம். அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு போராட்டத்திலையும், ஆர்ப்பாட்டத்திலையும் தன்னை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு முழுமையாக நின்று மக்களோடு மக்களாக நிற்கிறாங்க. அதில் தான் உங்களுக்கு அச்சம் இருக்குது. நாங்கள் மடைமாற்றவில்லை. நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய தவறுகளிலிருந்து உங்களை உங்களை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி ஒரு குழுக்களை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. இது இனி வரும் காலங்களில் அது எடுபடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, நிறைவு கேள்வியாக மீண்டும் பெரியாரை மையப்படுத்தியே தான் தமிழ் தேசிய அரசியல் நகரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. நீங்கள் பெரியாரை மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் பெரியாரை கைவிட்டு விட்டு பெரியாரை நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சரியானவற்றை நேர்மையாக நீங்கள் இந்த மக்களுக்கான செயல்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் எந்த இடத்துலையும் நீங்கள் ஓகே நீங்கள் செஞ்சதெல்லாம் நல்லது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பெரியாரை கொண்டு வந்துக்குங்க. அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது. ஆனால் இந்த நிலத்தில்
நடக்கக்கூடிய அவலங்கள் இருக்குல்ல, அவலங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த 8 லட்சம் கோடி கடனாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் மாட மாளிகையோட செல்வ செழிப்போட இன்னும் 10 தலைமுறை வாழ்கிற அளவுக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு இவ்வளோ கூறாக்கி இந்த நிலத்தை இங்கே இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்கிற மலையை உடைக்க விட்டு இங்கே இருக்கிற காவிரி ஆற்றுல இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி தின்னு, இதே துரைமுருகன் அவர்கள் வேலூரில் இருக்கிற ஆறு இதே ஐயா இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் திருச்சி அங்கே இருக்கிற காவிரி ஆற்றுல இருக்கிற மண்ணெல்லாம் அள்ள விட்டுட்டு இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறைகள் எல்லாம் தின்னுட்டிங்களா, இங்கே இருக்கிற வளங்கள்லாம் தின்னு தீக்கிட்டீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு மனசாட்சியோடு தொட்டு பாருங்கள், இந்த மண்ணை சுரண்டதுக்கு பெரியார் தான் காரணமா, பெரியாரோட லட்சியத்துலேருந்து தான் நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கோமான்னு உங்கள் மனசாட்சிக்கே நான் அந்த கேள்வி வைக்கிறேன். அவங்க 200க்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம்னு உறுதியாக சொல்கிறாங்களே. சொல்லுவாங்க. ஏன்னா கையில் காசு இருக்குது, எல்லாத்தையும் கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. இந்த காசை கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்து திருப்பி வாக்க வாங்குவாங்க. அதில் தான் ஒரு பகுதியாக நான் இப்போ சொன்னேன், 1000 ரூபா மாதம் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், மாணவர்களை ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும், கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்க பசங்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா நமக்கு பின்னாடி வந்துடுவாங்க. நாம் ரோடு போடாட்டியும் சரி, சாலைகள் இல்லாட்டியும் சரி, எந்த வசதி இல்லாத சாராயம் கொடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் கஞ்சாவை புழங்க விட்டாலும் சரி, மக்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து அடுத்த கட்ட நகருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும் சரி, மக்கள் எதையும் கவலைப்பட மாட்டான். அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம், சாராயம் கொடுத்துட்டோம், கஞ்சா மிக அதிகமாக தமிழ்நாடு ஃபுல்லாக பரவ விட்டுட்டோம், யார் எதிர்த்து கேட்டாலும் அவளை கொலை பண்ண தயாராக ஒரு கூலிப்படையை வச்சுருக்கோம். இதெல்லாம் பண்ணுறதுனால மக்கள் ஈஸியாக நம்மளை வாக்கு போட்டுருவான்னு நம்புகிறாங்க. அது 2026 தேர்தலில் நடக்காது. ஆனால் இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டை பார்த்து வட இந்தியாவில் காப்பி பண்ணுறாங்க, மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குது. ஸ்டாலின் வந்து ஒரு தேசிய தலைவராக இருக்கிறாருன்னு கனிமொழி அவர்கள். ஆமாம், ஏன்னா வேறு வழி இல்லைல்ல. 1000 ரூபா கொடுத்து பழக்கிட்டாங்க. 1000 ரூபா கொடுத்து அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் அதை பின்பற்றாச்சாங்க. அது வந்து இவங்களுக்கு அவமானம் தான் நினைக்குமே தவிர அதை பெருமையாக நினைக்கிறது. ஒரு 1000 ரூபா தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குது, 1000 ரூபா இலவசம் கொடுக்குறது இல்லையா? ஆமாம், இது மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு வர்றாங்கன்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், 1000 ரூபா இலவசம் கொடுக்குறதுல முன்மாதிரியாக இருக்குன்னா, நீங்கள் ஆட்சியில் மிக கேவலமாக சென்று கொண்டிருக்கீங்க. அவனோட பொருளாதாரத்தை நீங்கள் எந்த இடத்துலையுமே வளர்ச்சி கொண்டு வருவோம். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து கலைஞர் 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் இலவசத்தை தான் கொடுத்துட்ருக்கீங்க. 20 வருஷமாக நீங்கள் இலவசத்தை கொடுத்து ஒரு சமூகம் முன்னேறலைன்னா அது எப்படி இருக்கும்? அது வளர்ச்சியா? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா சரி கேட்கலாம். நீங்கள் 20 வருஷமாக இலவசத்தை தான் கொடுத்துட்ருக்கீங்க. 2 ஆட்சியும் மாறி மாறி இலவசத்தை தான் கொடுத்து இந்த மக்களை வந்து எந்த இடத்துலையும் அவங்கள வந்து வேலையே செய்யக்கூடாது, அவங்கள வந்து இன்னைக்கு வந்து யோசிக்கவும் கூடாது, சிந்தனையும் வரக்கூடாதுன்ற நிலைமையில கொண்டு போய் வச்சுட்டு வெறும் சாராய பொருளாதாரத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி வளர்ச்சின்னு வெக்கமாக இருக்காது? இலவச திட்டங்கள்னு பார்க்கக்கூடாது, வளர்ச்சி திட்டங்கள்னு பார்க்க அது முதல்ல சொல்லலாங்க. இன்னைக்கு நான் சொல்லலாங்க. ஒரு மனிதன் வந்து ரொம்ப பசியில் இருக்கான், சாவ போற நேரத்தில் இருக்கான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தொடர்ச்சியாக அவனை உட்கார வச்சுட்டு அவனை வேலையே பார்க்க விடாம 5 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா அவனுக்கு சோறை நீங்கள் அப்பப்பெல்லாம் சாவ போவான், அவனுக்கு சோறை போடுவீங்க, சாவ போவான் சோறை போடுவீங்கன்னா இது எப்படி நீங்கள் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சின்னு சொல்லலாம்? இதுதான் திமுகவும் அதிமுகவும் இந்த ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியும் செய்கிறது என்பது அங்கே குற்றச்சாட்டு. தொடர்ச்சியாக அதை செய்யாதீங்கிற, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இன்னைக்கு தலைநகரத்துலங்க 1.5 லட்சம் பேர் வடநாட்டிலேருந்து வந்து வேலை பார்க்குறான். மெட்ரோல எல்லா வேலையும் அவர் தான் பார்க்குறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக சென்னை ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க் நடக்குது. அந்த 1.5 லட்சம் வேலை வாய்ப்பு ஏன் தமிழர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தக்கூடாது? அவனை நீங்கள் கை நீட்டு நீங்கள் வந்து பிச்சை எடுக்க வச்சுட்டீங்களே. இன்றைக்கி அவன் பொங்கலுக்கு உங்கள்கிட்ட கையேந்திர நிலைக்கு வச்சுட்டானே. அவனுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா நீங்கள் அவனுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஸ்கில்டு லேபர் ஆக்கிடலாம். இதை தான் நாங்கள் கேட்குறோம். இதை நீங்கள் செய்யுங்க, உங்களை கொண்டாடுவார்கள் மக்கள். நாங்களே உங்களுக்கு எதிராக நிற்க போகிறோம். அதேபோல் நாம் தமிழர் கட்சி கலகலத்து போயிடுச்சு, 2026 பெரிய பின்னடைவை சந்திக்கும், இப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நாங்கள் வந்து பெரிய பின்னடைவை 2009 சந்தித்ததுனால தான் ஒரு கட்சியாகவே உருவாகி அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு வந்திருக்கார். உங்களை நம்பி இருந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி முன்னாடி ஏற்று நிற்கிறோம். உங்களை நம்பி இருந்த பிள்ளைகள் தான், உங்களோடு இருந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கி வந்து எதிர்நிலையில் நிற்கிறோம். ஏன்னா நீங்கள் பண்ண தவறுகள். அதனால் நாங்கள் வீழ்ச்சியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் வந்து பெரிய கட்சியாக வளர்ந்து நாங்கள் வீழலை. நாங்கள் தொடக்கமே 1.1லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ நாங்கள் 8.2க்கு வந்து நிற்கிறோம். எங்களுக்கு அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. எங்களோட வளர்ச்சி உங்களுக்கு வீழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி 2234 தொகுதியிலையும் எல்லா இடத்துலையும் கட்டமைப்பை உருவாக்கி மிக வீரியமாக 2024 தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதுக்காக நாங்கள் வேட்பாளரை போட்டு நாங்கள் வேகமாக போயிட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு அச்சம், இதெல்லாம் வந்து நாங்கள் பயந்துடலாம் கிடையாது. ஈரோடு கிழக்கு உறுதியாக நாங்கள் நிற்கிறோம். ஈரோடு தேர்தலில் நீங்கள் பார்ப்பீங்க, 2026 தொடக்கமாக அது இருக்கும். எங்களோட வெற்றிக்கான தொடக்கமாக அது இருக்கும். மிக வேகமாக கட்சியை வந்து கட்டமைப்பை உருவாக்கி பொறுப்பாளர்களை போட்டு இன்றைக்கி வந்து ஈரோடு வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். ஒரு சில தினங்களில் வந்துடும் நினைக்கிறேன். மிக அதிகமான வாக்குகளை வாங்கி இவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக
அந்த ஈரோடு தேர்தல் வெற்றி அதை சொல்லும். ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் இப்படி தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதிமுக ஆதரவு கொடுத்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே என்ன நிலைமை வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை, அதை தான் நாங்கள் சொல்கிறோமே, ஓட்டுக்கு காசு கொடுக்காதீங்க. நீங்கள் சரியான ஆன்மகனாக இருந்தால், சரியான ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சியாக இருந்தால், 50 60 ஆண்டுகளை 70 ஆண்டுகளை தொட்ட கட்சியாக இருந்தால் நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்காதீங்க. உங்கள் மேல் மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்களா, நீங்கள் நல்லது தானே செஞ்சுருக்கீங்க. அப்போ மக்கள் உங்களை தேடி வந்து ஓட்டு போடுவாங்கல்ல. காசு கொடுக்காத, ஓட்டுக்கு காசு கொடுக்காத, சாராயம் வாங்கி கொடுக்காத, அந்த சாதியை சேர்ந்தவனை அங்கே நிறுத்தாத, எதிர்கட்சியினரை மிரட்டாத, அச்சுறுத்தாத, இதெல்லாம் செய்யு. இதெல்லாம் செஞ்சுட்டு நீ அதை வாக்கு வாங்கிக்காமி, கூட்டணி இல்லாமல், யாரோட தயவும் இல்லாமல், அங்கே சாதி கட்சியை கூட்டிகிட்டு வராமல், கூட்டணி கட்சியில் கூட்டிகிட்டு வராமல், இதை செய்து நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து நீங்கள் வென்று காமிங்க. ஒத்துக்குறோம், நீங்கள் உண்மையான மக்களுக்கான கட்சின்ட்டு. ஓகே, உங்களுடைய நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.